மச்சான், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் அப்பா என்கிட்ட பேசிட்டாருடா. அவர் என்கிட்ட நல்லா பேச மாட்டாரான்னு எத்தனையோ நாள் எங்க இருக்கேன், உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஆனா இன்னைக்கு அவர் என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசினாரு தெரியுமா? அப்ப இதுக்கப்புறம் சின்ராச கையிலே பிடிக்க முடியாது. ஃபுல்லா அப்பா மகன் பாச போராட்டமா தான் இருக்கும், அப்படிதானே? பைத்தியக்காரா பைத்தியக்காரா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? அது இதுக்கப்புறம் நடக்க போறது சொன்னேன். ஆமா, இப்ப எதுக்கு அப்படியே அழுது நடிச்சு சீன் போட்டுட்டு இருக்க? என்னது, நான் அழுது நடிச்சு சீன் போடுறேனா? டேய், உண்மையாவே நான் எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன் தெரியுமா? சந்தோஷத்துல இருக்கியா? உன் மூஞ்ச பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையே. சந்தோஷத்துல எல்லாரும் சிரிக்க தானே செய்வாங்க, நீ என்ன அழுதுட்டு இருக்க? எரும மாடே, உன்கிட்ட வந்து பேசுறேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? இது ஆனந்த கண்ணீர். ஓ, ஆனந்த கண்ணீரா? ஐயோ, பார்க்க சகிக்கல. முதல்ல கண்ணை தொடடா. டேய், இந்த மாதிரி உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா கக்கூஸ்குள்ள போய் தனியா உட்காந்து அழு. சும்மா ஏன் முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காத. டேய், நான் எவ்வளவு ஃபீலிங்ஸா பேசிட்டு இருக்கேன், நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏ பைத்தியக்காரா, உன் மூச்சுக்கு சத்தியமா செட் ஆகலடா. சீப்ப சப்பா, மூச்சு முட்டுதுடா. நீ இருக்கல அந்த ஆள் செத்து போயிடும் போல. கொஞ்சம் ஃப்ரீயா விடுறா. இல்ல, நான் இப்படியே தான் கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன். என்ன ஒரேடியா பாடையில அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக மொத்தம் நீ சந்தோஷமா இருந்தாலும் என்னதான் சாவடிக்க, நீ துக்கத்துல இருந்தாலும் என்னதான் சாவடிக்க. ஆக மொத்தம் நான் சாவணும், அப்படிதானே? நாய, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சரி சரி, இப்ப எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அதான் இப்ப எல்லாம் நல்லதாவே நடந்துருச்சுல, அப்புறமா என்ன? தெரியல, எனக்கு எதுக்கு அழுக வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ்டா மச்சான். என்னது தேங்க்ஸா? ஆமா, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? அது எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்கல. ஆமா, எனக்கு ஒரு வேலை வெட்டியில பாரு, நான் இவனுக்காக மெனக்கெட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். போவியா? நான்லாம் உனக்காக எதுவும் பண்ணல. என்னடா சொல்ற? ஆமா, இவன் பெரிய ஆளு, இவனுக்காக நான் மெனக்கெட்டு எல்லாத்தையும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே 1000 வேலை இருக்கு, இதுல நான் உனக்காக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். நான்லாம் எதுவும் பண்ணல. ஏதோ உன் பொண்டாட்டி ஆசைப்பட்டாங்கன்னு சும்மா லைட்டா ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான். எல்லாம் பண்ணது உன் பொண்டாட்டி தான், நான் எதுவும் பண்ணல. நான் அப்பவே நினைச்சேன்டா, அப்பவே நினைச்சேன். ஏன்னா என் பொண்டாட்டிக்கு தான் என் மேல பாசம் அதிகம். நீ ஒரு மண்ணு பண்ணி கிழிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன். சரி, இருந்தாலும் போற போக்குல ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் தான் நினைச்சேன். இப்பதானே தெரியுது, உன் வாயால நீயே சொல்லிட்ட. அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? அட பாவி, அப்ப ஏதோ போனா போதுன்னு தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், அப்படித்தானே? நான் கூட உன்னை நம்பிட்டேனடா ஒரு நிமிஷம். அது நான் என் மனசார தான் சொன்னேன். ஆனா நீ தான் சரியான ஃப்ராடா இருந்திருக்கியே. சரி சரி, ரொம்ப அழுவாத, உன் முகரக்கட்டிக்கு செட் ஆகல, பார்க்க சகிக்கல. இல்ல, எனக்கு அழுகழுகையா வருது. ஐயோ, கொன்றுவோம் போலயே. மச்சான், என் வாழ்க்கையில நடந்த விஷயம்லாம் எப்படிடா அபிக்கு தெரியும்? நான் அவகிட்ட ஒரு நாளும் சொன்னதே இல்ல. அவளுக்கு எப்படி தெரியும்? அது அது எதுக்குடா என்கிட்ட கேக்குற? அதை நீ உன் பொண்டாட்டி கிட்ட தான் போய் கேட்கணும். நீ என்ன மாத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஏ எரும மாடு, உண்மையை சொல்லுடா, உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? சொல்லு, அபிக்கு எப்படி தெரியும்? நீ கேக்குறதெல்லாம் பார்த்தா ஏதோ நான் தான் உன் பொண்டாட்டி கிட்ட சொன்ன மாதிரி நீ என்ன சந்தேகப்பட்டு கேட்கற மாதிரியே கேட்கற. நானும் எதுவும் கேட்கல. எப்படி தெரிஞ்சதோ எனக்கு என்ன தெரியும்? நீ ஏன் உன் பொண்டாட்டி கிட்ட எதுவா இருந்தாலும் கேட்டுக்க. ஆளை விடுறா சாமி. இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் உன் பொண்டாட்டி போய் கேளுடா. முதல்ல விடுடா, என்ன எனக்கு அப்படியே மூச்சு முட்டுது. ஏன்டா இவ்வளவு டைட்டா இறுக்கி வச்சிருக்க? என்னடா ரொம்ப மூச்சு முட்டுதா? ஆமாடா, உனக்கு நல்லது பண்ண பாவத்துக்கு என்ன ஒரேடியா மேல அனுப்பி விட்டுறாத. நீயாச்சும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்க. நான் பாரு, இன்னும் கல்யாணம் கூட பண்ணல. பூ, சுத்தி சுத்தி நீ எதுக்கு வரேன்னு நல்லாவே தெரியுது. எரும மாடே, கொஞ்ச நேரம் கூட ஃபீலிங்ஸா பேச விட மாட்டான். அதுக்குள்ள எதையாச்சும் சொல்லி காமெடி பண்ணி விட்டுறான். மச்சான், உன்னை பார்க்க இப்பதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. எரும மாடே, என்ன ஃபீலிங்ஸா பேச விடாம பண்ணிட்டு இப்ப நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லடா, இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும்டா. ஆமா மச்சான், நான் கூட கடைசி வரைக்கும் இந்த பழியோட தான் இருக்கணுமோன்னு நினைச்சேன். ஆனா எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம்டா. அந்த புறம்போக்கு ரவி இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில ஜெயில இருந்து வெளியே வந்துடவே கூடாது. காலம் முழுக்க அந்த ஜெயிலே கடந்து சாவட்டும். எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு இருந்தா உன் வாழ்க்கையை கெடுத்தான். இப்ப என்னடானா பிரியா வாழ்க்கையும் கெடுக்க பார்த்திருக்கான். உன்னை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இதுல வேற இந்த கேடு கட்டவனுக்கு அவங்க அம்மா சுந்தரி வேற சப்போர்ட். ச்சே. ஆமா மச்சான், இதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அதான் வந்தாலும் போய் தொலைஞ்சிட்டான்ல. இதுக்கப்புறம் காலம் முழுக்க கம்பி நீட்டு ஜெயிலே கடந்து சாவட்டும். சரி, அபி சிஸ்டர் பாத்தியா? இல்லடா. ஏய் பைத்தியமாடா நீ, முதல்ல நீ அவங்களெல்லாம் போய் பார்த்துருக்கணும். எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியணும்னு என்னை விட அவங்க தாண்டா ரொம்ப போராடினாங்க. நீ அவங்கள முதல்ல போய் பார்க்காம இங்க என்கிட்ட வந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க. அது அப்படி இல்லை மச்சான். முதல்ல உன்கிட்ட பேசிட்டு அப்படியே உன்னை முடிச்சு விட்டேன்னா அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிட்ட பார்த்து பொறுமையா பேசிக்கலாம்ல. இல்ல, அங்க பேசிட்டு இருக்கும்போது நீ வந்து கதவு தட்டி டிஸ்டர்ப் பண்ணுவ. அதனாலதான் சரி, உனக்கு போற போக்குல ஒரு தேங்க்ஸ் போட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை பார்க்க போலான்னு நினைச்சேன். அட பாவி பையன் மோவனே, அப்படி திருந்தவே மாட்டேன்ல.
அது எப்படி மச்சான்? உன் ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு நான் எப்படி திருந்துவேன்? சும்மாவே நீ என்ன மதிக்க மாட்ட. இதுல புதுசா உங்க அப்பா கூட வேற கூட்டு சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன நீ கண்டுக்கவே மாட்டல்ல? ஆமா மச்சான், எப்படிடா கண்டுபிடிச்ச? அதானே இத்தனை வருஷம் உன் கூடவே இருந்து குப்பை கொட்டியிருக்கேன். எனக்கு தெரியாத உன்னை பத்தி? போடா போ. சரி போற மச்சான், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். சீ போடா. வந்துட்டான் பிரியா இவா மாதிரி. வாடா. பாய் மச்சான். போய் தொலை போய் தொலை. என்ன கிருஷ்ணா, நீங்க இன்னும் அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? இல்ல ரியா, என்னால முடியல. அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல ரியா. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் ஒரு நல்ல அண்ணனே இல்லைல்ல. நான் ஒரு அண்ணனா இருக்க தகுதியே இல்லை. என்ன கிருஷ்ணா பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒரு அண்ணனா இருந்து தம்பிக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் நான் பண்ணியிருக்கணும். ஆனா நான் அந்த இடத்துல இருந்து தவறிட்டேன். எனக்கு அண்ணனா இருக்க எந்த தகுதியும் இல்லை. மனசெல்லாம் வலிக்குது ரியா உண்மையாவே. அன்னைக்கு என் தம்பி தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் சொன்னப்போ நானும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம கண்மூடித்தனமா மத்தவங்க எல்லாம் சொல்றதா உண்மைன்னு நானும் நினைச்சிட்டேன். பாத்தியா, ஒரு அண்ணனா இருந்து நான் அதை தீர விசாரிச்சிருக்கணும். என் தம்பி எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சிருக்கணும். ஆனா நான் தான் என் தம்பி என்ன சொல்ல வராங்கிறதே நான் தான் கேட்கலையே. எல்லாரும் சொல்றதை நம்பி நானும் தானே சந்தேகப்பட்டேன். எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கிறியா. கிருஷ்ணா, நடந்தது நடந்து போச்சு. திரும்பவும் நீங்க அதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதான் இப்ப எல்லாமே நல்லதாவே நடந்துருச்சுல்ல. சக்தி தப்பு பண்ணலன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன கிருஷ்ணா, நீங்க ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாள் அவனுக்கு யாருமே நம்பாம இருந்துட்டோம். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதை நினைக்கும் போது என்னால முடியல ரியா. என்னால எதையும் ஈஸியா எடுத்துக்க முடியல. நான் எந்த அளவுக்கு பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்குன்னு எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் தான் ஆளா வந்து நிற்பான். ஆனா நான் அப்படி நிற்காம போயிட்டேன் ரியா. உண்மையை சொல்லணும்னா என் தம்பி மூஞ்சில முழிக்கிறது கூட எனக்கு அருகதில்லை. என்ன கிருஷ்ணா, நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லை. சக்தி உங்களை எதுவுமே நினைச்சிருக்க மாட்டான். நீங்க தேவையில்லாம நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. கிருஷ்ணா, நீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உங்க தம்பியை நீங்க நம்பாம இருந்துட்டீங்க. ஆனா அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்றீங்கல்ல, உங்க தப்பை உணர்ந்துட்டீங்கல்ல. இதுக்கப்புறமும் நீங்க அதையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க கிருஷ்ணா. சக்தி அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டான். எப்பவும் போல நார்மலா இருங்க. நீங்க இந்த மாதிரி உடஞ்சு போய் உட்காந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் அவன் இன்னும் ஃபீல் பண்ணுவான். நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது ரியா. இருந்தாலும் என்னன்னு தெரியல, என் மனசு சுத்தமா ஏத்துக்க மாட்டேக்கி. போக போக எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறேன். பார்க்கலாம். எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க கிருஷ்ணா. எல்லாம் போக போக சரியாயிரும். அபி. ஏ பொறுக்கி, இப்ப எதுக்கு நீ அழுகுற? தெரியலடி. லூசு, முதல்ல கண்ணத்தோட. நீ அழுறத பார்த்தா நல்லாவே இல்லை தெரியுமா? அபி, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில வந்துடாதான்னு எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கேன். ஆனா அந்த நாளும் இன்னைக்கு வந்துட்டு உண்மையாவே நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இதுக்கெல்லாம் நீ மட்டும் தாண்டி காரணம். எனக்கு உண்மையாவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சக்தி, எதுக்குடா இப்ப அழுதுட்டு இருக்க? அதான் எல்லாமே நல்லதாவே முடிஞ்சிருச்சுல, அப்புறமா என்ன? இல்லடி, நான் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள எவ்வளவு அழுதுருக்கேன், எவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். ஆனா வெளியே பார்க்க யாருக்கும் தெரியாது. ஆனா உண்மையாவே நான் இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டி. என் அப்பா ஒரு நாளாச்சும் என்கிட்ட நல்ல முறையில ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கேன். ஆனா இன்னைக்கு அவர் என்கிட்ட பேசுனதை நினைச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன், எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன்னு தெரியுமா? தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறதெல்லாம் பெரிய கொடுமை அபி. ஆனா அதுல இருந்து நீ தான் என்ன வெளியே கொண்டு வந்திருக்க. உண்மையாவே இன்னைக்கு தாண்டி நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நைட்டு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். அது எல்லாமே உன்னால தாண்டி, உன்னால மட்டும் தாண்டி. நீ எனக்காக இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. சக்தி, என்ன பேசிட்டு இருக்க? உனக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? இல்ல அபி, உன் மேல இருக்க கோபத்துலதான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அதே மாதிரி நீயும் என்ன பழி வாங்குறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்த. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்காக ஒன்னொன்னத்தையும் நீ பார்த்து பார்த்து பண்ணிருக்க. ஆரம்பத்துல நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் எனக்காக நீ ஒன்னொன்னத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்க அபி. என் வாழ்க்கையில எது எனக்கு பெரிய பிரச்சனையா இருந்ததோ அது எல்லாமே ஒன்னும் இல்லாத மாதிரி இப்ப நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு காட்டியிருக்க அபி. சத்தியமா சொல்றேன்டி, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த கடவுளா பார்த்துதான் உன்னை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க.
சக்தி, என்னடா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ அழுகாத ப்ளீஸ். நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் கஷ்டமா இருக்கு. இல்ல அபி, நான் அழுகணும்லாம் அழுகல, அதுவா வருது. நான் என்ன பண்றது? சக்தி, நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, அது போதும். இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத. நிம்மதியா இருக்கலாம். இதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அப்பாவும் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. யாருமே உன்னை கொலகாரன் அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஜென்மத்துல என் அப்பா என்கிட்ட பேச மாட்டாரு. அவர் பாசம் எனக்கு எப்பவுமே கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்தையுமே நீ மாத்திட்ட அபி. தேங்க்ஸ் அபி. சே பொறுக்கி, இப்போ எதுக்குடா நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன்னு என் வீட்லயே எல்லாருமே நம்பினாங்க. ஆனா எங்கேயோ இருந்து வந்த நீ மட்டும்தான் என் மேல நம்பிக்கை வச்சு என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாரும் முன்னாடியே நிரூபிச்சு காட்டியிருக்க. உண்மையாவே நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அபி. பொறுக்கி, நீ சந்தோஷமா தானே இருக்க? அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட. நான் தான் சொல்றேன்ல, அழுகாதடா. சரி. இதுக்கு உன் மூஞ்சி அழுகும் போதே நல்லா தான் இருந்து, இப்போ ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்டி அப்படிலாம் சொல்ற? ஆமா, மூஞ்சியே இப்படி வச்சிருக்கேன். கொஞ்சம் சிரிச்ச மணிக்கு தான் வையேன். வேண்டாம், இப்படியே இருந்துட்டு போட்டோம். சீ, உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. இப்படியே மூஞ்சி வச்சிருந்தேன்னா நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். அபி, அபி. இப்படியெல்லாம் உன் மூஞ்சி வச்சிருந்தா நான் பார்க்கவே மாட்டேன் உன்னை. இல்ல, நான் அழுகல. இப்ப என் மூஞ்சி நல்லா தான் இருக்கு, திரும்பி பாரு. ஓகே, இப்போ பரவாயில்ல. ஆனா சிரிச்சா வாயில உள்ள முத்தெல்லாம் வெளியே வந்து விழுந்துருமா என்ன? கொஞ்சம் சிரிக்கலாமே. அதெல்லாம் உடனே எல்லாம் சிரிப்பு வராது. இப்ப சிரிக்கிறியா இல்ல நான் திரும்பவும் மூஞ்ச திருப்பிக்கவா? இப்ப என்னடி, உனக்கு சிரிக்கணும் அவ்வளவுதானே? சிரிக்கிறேன், போதுமா? சூப்பர். இப்பதான் என் புருஷன் மூஞ்சி பாக்குறதுக்கு அழகா அம்சமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஐயைய பார்க்க சகிக்கல. அப்ப இதுக்கு முன்னாடி என் மூஞ்சி ரொம்ப கேவலமா இருந்தா என்ன? ரொம்ப கேவலமா இல்ல, ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்தது. பிசாசு. என்னடா உண்மையை தானடா சொன்னேன்? பொறுக்கி பொறுக்கி. பிசாசு, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. அது ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட ஒரு நாளும் ஷேர் பண்ணதே இல்லை. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? அதானே, நீ எப்படி என்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவ? உனக்கு தான் என் மேல நம்பிக்கையே இல்லையே. நம்பிக்கை இருந்ததுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணிருப்ப. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. அதுவே நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அதை போயிட்டு எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் சொல்லலை. சந்தோஷமான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது ஒரு கேவலமான விஷயம், அதை போயிட்டு உங்ககிட்ட சொல்ல முடியுமா? உண்மையாவே உனக்கு என் மேல பாசம் லவ் எல்லாமே இருந்ததுன்னா எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்லியிருப்ப. ஆனா நீ தான் ஊமை கொட்டா மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லலையே. உன் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட நீ சொன்னியா? நீ தான் சொல்லவே இல்லையே. சரியான வேஸ்ட். என்னடி, இப்ப நான் எதுக்கு சொல்லலன்னு இப்ப நீ என்கிட்ட சண்டை போட போறியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? நீ தான் என்கிட்ட எதுவும் சொல்லலையே, அப்புறமா நீ கேட்டதுக்கு நான் மட்டும் எதுக்கு பதில் சொல்லணும்? ஐயோ சாரி மாதாயி, தெரியாம உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், சரியா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதான் உனக்கா என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல. அப்புறமா என்ன, நான் தானே கண்டுபிடிச்சேன். சரிடிமா, தப்புதான். எனக்கும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணலதான். சரி, தப்புதான். ஆனா உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அபி, சொல்லடி, உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, எனக்கு 60வது எபிசோட்ல எனக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாமே தெரியும். எனது 60வது எபிசோட்லயே தெரியுமா? ஆமா, அப்பவே தெரியும். உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த அட்மின் அப்ப ரிவீல் பண்ணுவா இப்ப ரிவீல் பண்ணுவான்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 100 எபிசோட் கடந்துருச்சு. இப்பதான் அந்த அட்மினுக்கு புத்தி வந்து இப்பதான் உன்னை பத்தின உண்மையெல்லாம் ரிவீல் பண்ணி விட்டுருக்கா. என்னத்த சொல்றது, அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கோச்சிக்காத. பாத்தியா அபி சொல்லும், இந்த அட்மின் ரொம்ப மோசம், என்னமா? ஆமா பொறுக்கி, இந்த அட்மின் ரொம்ப ரொம்ப மோசம். என் புருஷனை பத்தின உண்மையை யாருக்கும் தெரியாம இத்தனை எபிசோட் ஓடிட்டா பாரு. சரி விடு, அந்த பிள்ளைய பத்தி நம்ம ஏன் இப்ப பேசணும்? நம்மளை பத்தி பேசலாம். இதுவும் கரெக்டு தான். சரி, அப்பவே இந்த உண்மை தெரியும்னு சொல்ற, உனக்கு யார் சொன்னா? எருமை எருமை, தெரிஞ்சுக்கிட்டே தானே கேட்குறேன். வேற யார் சொல்லியிருப்பா? தெரியும், அந்த வீணா போனவன் தானே சொல்லியிருப்பான். ஏய், எதுக்கு கார்த்திக் ப்ரோவா அப்படிலாம் சொல்ற? வாய் உடைச்சிடும் பாத்துக்க. பாரா, புதுசா அந்த நாதேரி மேல உனக்கு திடீர் பாசம் வந்திருக்கு. அது என்னதான் இருந்தாலும் அது என் அண்ணன். நீ சும்மா நாதேரி அது இதுன்னு சொன்னா வாய் உடைச்சிடும் உடச்சி. புதுசா தாண்டே இருக்கு உங்க அண்ணன் தங்கச்சி பாசம். ஆமாப்பா, புதுசா திடீர்னு அப்பா பையன் பாசம்லாம் முளைக்கும் போது அண்ணன் தங்கச்சி பாசம் முளைக்காதா என்ன? வாய்டி வாய், இந்த வாய் இல்லைன்னு வச்சுக்கேன், நாய் தூக்கிட்டு போயிடும் உன்னை. ஏதோ ஒன்று தூக்கிட்டு போட்டோம். போடா, பசிக்க வேற செய்யுது. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை தெரியுமா?
அச்சோ நீ சாப்பிடவே இல்லையா? ஆனா நான் காலையில சாப்பிட்டுட்டேனே. உனக்கு என்ன, நீ சரியான தின்னுமுட்டி கழுத. நல்லா தின்றப்ப. நான் தான் காலையில இருந்து யோசிச்சு யோசிச்சு சாப்பிடவே இல்லை. இனிமே தான் போய் சாப்பிடணும். என்னை விட்டனா நான் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். வெண்ணிலா வேற நிறைய ஸ்வீட்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தா. எதுக்கு? அது இன்னைக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த புறம்புக்கு ரவி ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அதனால தான் ஸ்வீட் எடு கொண்டாடு. கொண்டாடிடுவோம். டேய் இல்ல அபி, என்னோட ஸ்வீட்டு உன் லிப்ஸ்ல தான் இருக்கு, அதனால தான் கொண்டாடிடுவோம்னு சொன்னேன். சே பொறுக்கி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொன்னேன்னா நீ அப்படியே தெரிச்சு ஓடிடுவேன். என்ன என்ன உண்மையை சொல்ல போற? சொல்ல போனா நான் காலையில இருந்து பிரஷ் கூட பண்ணல. உனக்கு ஓகேவா? அடி பாவி, என்னடி சொல்ற? பிரஷ் பண்ணலையா? ஆமாடா புருஷா, டைமே இல்லையா, அதான் பிரஷ் பண்ணல, சாப்பிடவும் செய்யல. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ஸ்வீட் ஸ்வீட் தானே, அப்புறமா என்ன? சீ போடா எருமை எருமை. அபிச்செல்லம், உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. இதுக்கப்புறம்லாம் என்ன கண்டுக்க மாட்டேல்ல. ஒரே அப்பா பாசத்துல அப்படியே துடிச்சிட்டு தெரிவே, அப்படிதானே? ஏண்டி, உனக்கும் அந்த கார்த்திக் பையனுக்கும் வேற வேலையே இல்லையாடி? என்னையே எதுக்கடி கலாய்க்கிறீங்க? நான் என்ன பண்றது புருஷ், உன் முகர்கட்டையை பார்த்தாலே கலாய்க்கணும்னு தோணுது. தோணும்டி தோணும். கலாய்க்கிற உன் வாயை கடிச்சு வச்சேன்னு வச்சுக்கேன், எப்படி கலாய்க்கிறேன்னு பார்க்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நீ கார்த்திக் ப்ரோ வாயை தான் கடிச்சு வைக்கணும். போய் கடிச்சிட்டு வா. அடியே போடி. கேக்குறா, நான் சொன்னேன்னு கடிச்சு கடிச்சு வச்சிடாத, பிரியா சண்டைக்கு வந்துடுவா பாத்துக்க. என்னது? பிரியா பிரியா சண்டைக்கு வந்துருவாளா? என்ன சொல்ற? அது அது ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்ல, சும்மா சும்மா சொன்னேன். ஃப்ராடு, நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வெண்ணிலா ரியாக்கா 3 பேருக்கும் தெரியும். வேற யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். நீ என்ன தெரியும்னு சொல்ற? எனக்கும் ஆரம்பத்திலே தெரியும். இன்னும் வீட்டுல யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது வேற என்ன பூகம்பத்துல கொண்டு வந்து விட போதோ தெரியல. சரி பாத்துக்கலாம். அதான் நீயும் நானும் இருக்கோம்ல, யாருக்கும் தெரியாம கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன்டி, வீட்டுல எங்க 3 பேர் கல்யாணம் தான் அப்படியே சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா நடக்கலனாலும், என் தங்கச்சி கல்யாணத்தையும் என் ஃப்ரெண்டு கல்யாணத்தையும் பெருசா அப்படியே ஜாம் ஜாம்னு நடத்தணும்னு இருக்கேன். நீ என்னடி யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு சொல்றேன்? சொல்றேன், எப்படியும் பூகம்பம் வெடிக்கும்ல, அதனால தான் பேசாம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொன்னேன். அடி பாவி. ஹாய் நிலா, திஸ் இஸ் அமிர்தா. இவங்க நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே முரளி. அமிர்தா, திஸ் இஸ் நிலா. இவங்க தான் உன்னோட டீம் லீடர். இவங்க கூட சேர்ந்து தான் நீ ஒர்க் பண்ண போற. ஓகே முரளி. நிலா, உங்க டீமுக்கு எக்ஸ்ட்ரா மேன் பவர் தேவைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இவங்க உங்க டீமுக்கு பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஓகே முரளி, நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். நிலா, நான் சும்மா சொல்லணும்னு சொல்லலை, உண்மையாகவே இவங்க ரொம்ப டேலண்டான பர்சன் தான். ஒரு லாகின் பேஜ் டிசைன் பண்ணியிருந்தாங்க, உண்மையாகவே பெர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இவங்க உங்கள் டீமுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே முரளி, 2 டேஸில் தெரிஞ்சிட போது எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு. நிலா மேம், நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அமிர்தா, லெஃப்ட் சைடில் ஏவிங் இருக்குது, அங்கே தான் நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, நீயும் போய் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே தேங்க்யூ மேம். ஓகே முரளி, எனக்கு என்னமோ இந்த பொண்ணு என் டீமுக்கு செட் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். வாட்? என்ன சொல்ற நிலா? எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் தெரியல, ஏதோ சும்மா ஓபி அடிச்சுட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். என்ன நிலா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கு, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இல்லை முரளி, ஒர்க் பண்ணுற பொண்ணு மூஞ்ச பார்த்தாலே தெரியாது, எனக்கு என்னமோ அவள் செட் ஆக மாட்டான்னு தான் தோணுது. என்ன நிலா பேசிட்டு இருக்க? ஒருத்தவங்க ஃபேஸை பார்த்து இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாதுன்னு உனக்கு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். ஐயோ கூல் கூல், எதுக்கு முரளி இப்போ இவ்வளோ கோவப்படுற? எனக்கு சும்மா தோணுதான் நான் சொன்னேன், நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? அந்த பொண்ணு என்ன உனக்கு தெரிஞ்ச பொண்ணா என்ன? தெரிஞ்ச பொண்ணோ தெரியாத பொண்ணோ, ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்து இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி பேசுறது தப்பு தானே? ஓ சாரி, தப்பு தான் முரளி, நான் சும்மா ஏதோ தோணுனதை சொன்னேன், அவ்வளோதான். ஓகே நிலா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போய் பார்க்குறேன். முரளி ஒரு நிமிஷம். சொல்லு நிலா. இல்லை லஞ்சுக்கு வெளியே போகலாமா? நிலா, எனக்கு ஒர்க் நிறைய இருக்கு, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாமே. முரளி, நான் எப்போ கேட்டாலும் நீ இதை தான் சொல்கிற. நான் என்ன பண்றது நிலா, நீ கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒர்க் லோட் அதிகமாக தான் இருக்கு. சரி, நான் போயிட்டு ஒர்க்கை பார்க்குறேன். இன்னும் 2 டேஸில் ஒரு ப்ராஜெக்ட் வேற கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். ஓகே முரளி. சே, என்ன இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நானும் 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட ஒன்றா லஞ்ச் கூட போக முடியல. எப்போ கேட்டாலும் ஒர்க்குன்னு. இவனை எப்படி தான் மடக்கிறதுன்னு தெரியல, எப்படியாச்சும் மடக்கி காட்டுறேன்.